அல்லேலூயா. சகோதரர் நெல்சனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர் முழு நேர பணியில் இருக்கிறார். நல்ல பாரம் உள்ளதான ஒரு தேவ மனுஷன். நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை வாசிங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வரை வாசிங்கள். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்தில் இருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவர் நீங்கள் பேசுங்கப்பா, நீங்கள் இடைபடுங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28 முதல் 30 நாம் வாசித்தோம். லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது போலவே மனுஷகுமாரன் ஒரு நாட்களிலும் நடக்கும் அப்படின்னு இருக்கு. அதில் குறிப்பாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த 29வது வசனம் சொல்லுது, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே அப்படின்னு இருக்கு. லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே அப்படின்னு இருக்கு. அதை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து லூக்கா 17 பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறாரு. இன்னொரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாரு, லோத்துவின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பின்னிட்டு பார்க்குற காரியத்தை பற்றி சொல்கிறார். 2 பேதுரு புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்பொழுது அங்கேயும் வசனம் சொல்லுது, நீதிமானாகிய லோத்துவின் நாட்களிலே அப்படின்னு. அப்போ இந்த லோத்துக்களுடைய நாட்களுக்கும் நம்முடைய நாட்களுக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது. பொதுவாக நோவாவின் காலத்தை தான் நாங்கள் அதிகமாக தியானிக்கிறோம். நோவா காலத்தில் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி மனுஷகுமார் வரும் நாட்களில் நடக்கும்னு சொல்லி நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே இயேசு ஒரு தடவைக்கு 2 தடவை பேதுருவின் புஸ்தகம் எல்லாம் சொல்லுது, லோத்துவின் நாட்களில் நடைபெற்றது போல நடக்கும் அப்படின்னு. அதுவும் பர்டிகுலராக லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே நடந்த மாதிரியே நடக்கும் அப்படின்னு இருக்குது. இந்த சம்பவத்தை நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லோத்து புறப்பட்டு சோதோமை விட்டு புறப்பட்டு போக சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக லோத்துவை குறித்து நமக்கு ஒரு நெகட்டிவ், அதாவது ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருக்குது, கான்செப்ட் இருக்குது. காரணம் என்னென்னா, லோத்து சோதோமுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுது லோத்துவை பற்றி நீதிமானாகிய லோத்து அப்படின்னு இருக்கு. 2 பேதுருவின் புஸ்தகத்தில் நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது லோத்துவை குறித்து சொல்லும் பொழுது நீதிமானாகிய லோத்து அப்படின்னு இருக்கு. 6-7 வசனங்களை வாசிக்க பார்ப்போம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளை கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. 8வது வசனம், அவர்கள் திரு வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் 2 பேதுரு வாசிக்கிறீங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்து இருக்க. இங்க வசனம் சொல்லுது, அவன் புறப்பட்ட நாளிலே அப்படின்னு இருக்கு. 19ஆம் அதிகாரத்தில் சோதோமை விட்டு லோத்து புறப்படுகிற சம்பவம் இருக்கு. கர்த்தர் அவனை ரட்சித்தார் அப்படின்னு இருக்கு. இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் லோத்துவை நெகட்டிவாகவே எப்பவும் பார்க்குறோம். லோத்து அப்படி பண்ணார், சோதோமுக்கு போயிட்டாருன்னு. ஆனால் லோத்து சோதோமுக்கு போன போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்த பின்பு தான் ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். 2 பேருமே கானானுக்கு வந்தவங்க தான், 2 பேருமே கானானுக்குள்ளே வந்தவங்க தான்.
கானானுக்கு வந்த பிறகு கர்த்தர் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கிட்ட என்னென்ன காரியம்லாம் நான் செய்ய போகிறேன், உனக்கு என்ன எல்லைகள் எல்லாமே சொல்கிறார். அப்போ லோத்து போனது, அவன் அங்கேயும் நீதிமானாக தான் இருந்தான். சோதோம்லேயே அவன் என்னவாக தான் இருந்தான், நீதிமானாகிய தான் இருந்தான். நம்ம 2 பேதுரு 2:8 வாசித்தோம் இல்லையா, நீதிமானாக தான் இருந்தான். அப்போ லோத்து சோதோமுக்கு போனதுக்கு காரணம் கர்த்தருடைய திட்டம் ஒன்று அங்கே இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் சோதோமை போல ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். இப்போ சோதோம்னா நமக்கு நெகட்டிவாக சொல்கிறோம்ல, நெகட்டிவ் தான். எருசலேமையும் ஆண்டவர் சோதோமுக்கு ஓமையாக சொல்கிறார். வெளிப்படுத்தல் 11 நீங்கள் வாசிக்கும் போது 8வது வசனத்தில் எருசலேமை குறித்து சொல்லும் பொழுது, அது ஞானார்த்தமாய் எகிப்து என்றும் சோதோம் என்றும் சொல்லப்படும், அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த சோதோமை ஒரு ஞானார்த்தமாக சொல்லும் போது எருசலேமுக்கு ஈக்குவலாக சொல்கிறார் பாருங்க ஆண்டவர். சோதோம் தப்பான இடம் தான், திருப்பியும் சொல்கிறேன், கரெக்டு நான் சொல்லலை, தப்பான இடம் தான். ஆனால் அங்கே ஒரு நீதிமான் இருக்கிறார். அந்த நீதிமான் இருக்கிற வரைக்கும் அந்த பட்டணம் அழிக்கப்படாது என்று வேதம் சொல்லுது. ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அவர் கேட்குறாரு, 10 நீதிமான் வரைக்கும் என்ன செஞ்சுறாரு, நிறுத்திடுறாரு. ஆனால் 10 நீதிமான் நிறுத்தின உடனே சோதோம்குள்ளே பார்த்தா எண்ணிக்கையின்படி 3 பேர் தான் இருக்காங்க. லோத்து 2 பிள்ளைகளும், மனைவி கூட திரும்பி பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி சேர்த்துக்கிட்டா 4 பேர் தான் இருக்காங்க, 5 பேர் கூட இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய கணக்கு 10 நிறுத்திட்டார். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுடைய எண்ணிக்கையை பார்க்கல, ஆபிரகாமுடைய இருதயத்தை பார்க்குறாரு. ஆபிரகாம் ஏன் இப்படி கேட்குறான், 50 ஆரம்பித்து 40 ஆரம்பித்து 30 20 10 நிற்கிறானே, ஏன் ஆபிரகாம் இவ்வளோ தூரம் ஜெபம் பண்ணுறான்? இஸ்மவேலுக்காக கூட ஒரு தடவை தானே ஜெபம் பண்ணான், சோதோமுக்கு வரும்போது 5 தடவை ஜெபம் பண்ணுறானே, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் சொல்லுது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 29வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து, அழிக்கும் போது யாரை நினைக்கிறாரு? ஆபிரகாமை. லோத்தை நினைக்கல. அழிக்கும் போது யாரை நினைக்கிறாரு? ஆபிரகாமை நினைக்கிறாரு. ஆபிரகாம் பண்ணது விண்ணப்பம் என்ன அப்படின்னு கேட்டா, அங்கே அவர் 10 பேர் இருந்தால் அழிக்க மாட்டார்னு இவர் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டாரு. ஆனால் கர்த்தர் அவன் ஜெபம் பண்ற நோக்கத்தை பார்க்குறாரு. இவன் 10 எதுக்கு கேட்குறான், எதுக்கு 20 கேட்குறான் அப்படின்னா, அங்கே அவனை பொறுத்த வரைக்கும் அங்கே லோத்து இருக்கிறான், லோத்து பாதுகாக்கப்பட வேண்டும், லோத்து அங்கே அழிவில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்போ அழிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, லோத்தின் மேலே ஒரு கிருபை, லோத்தின் கண்களில் தயவு கிடைக்கிறது. அந்த வசனம் சொல்லுது, இந்த விஷயத்தில் நான் உனக்கு தயவு பாராட்டினேன் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த லோத்தினுடைய அந்த நாள் அழியிற அன்னைக்கு சோதோமை விட்டு புறப்படுகிற போது லோத்துக்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன, கர்த்தர் எப்படி ரட்சித்தார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டால், நீங்களும் நானும் அதே நிலைமையில் தான் இருக்கிறோம். இப்போ இந்த பூமி சோதோமை போல தான் இருக்கு. அன்னைக்கு இப்போ சோதோமில் லிட்டரலாக ஓரின சேர்க்கை இருந்துச்சு. இப்போ உலகம் முழுக்க சட்டமாக மாறிடுச்சு. பூமியானது அழிவுக்கு நேராக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் எரிய தொடங்கிருச்சு. ஒரு பக்கம் குண்டு போட்டு எரிக்கிறான், இல்லை காட்டு தீ தானாக எரியுது, இல்லைனா எரிமலை வெடித்து வெளியே வருது, ஐஸ்லாண்டு முழுக்க வெளியே வருது, அமெரிக்கா எரியுது, பல நாடுகளில் யுத்தம், எல்லாமே நெருப்பு, அத்தனையுமே என்னவா இருக்குது, நெருப்பாக இருக்குது. ஸோ இப்போ பூமியானது எரியறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. காரணம், இப்போ உலகம் முழுக்க சோதோமை போல சட்டங்கள் போட்டாச்சு, எல்லா நாட்டிலையும் போட்டாச்சு. இதுதான் இனியோடைய நிலைமை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதோம் அதில் தான் நாம் இருக்கிறோம். அப்படி ஒரு நிலைமையில் தான் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இதிலிருந்து புறப்படுகிற நாள் ஒன்று வரும். சோதோமை விட்டு புறப்படுகிற நாள் ஒன்று வரும். அப்படி புறப்படுகிற நாள் வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? இன்னைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவை சந்திக்க ரெடியாக இருக்கிறோம். கிறிஸ்துவை சந்திக்கணும்னு ஆயத்தப்படணும். இப்போ கேட்குறோம், இயேசு வரார் எல்லாமே கேட்குறோம், எல்லாமே உண்மைதான். ஆனால் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? கிறிஸ்துவை சந்திப்பதற்கு, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ரெடியாக இருக்கிறோமா? இங்கே லோத்துவுக்கும் தேவனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தூதர்கள் வந்தார் இருக்கு, ஆனால் வசனம் சொல்லுது அவர் அவனோடு கூட பேசினார் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவர், நீ இந்த இடத்தை விட்டு 17 வசனத்தில், அவர்களை அவர் வெளியே கொண்டு விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ அப்படின்னா, அவர்னு வருதுன்னா கண்டிப்பாக அது யாராக தான் இருக்கணும், தேவனாக தான் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல தேவனுக்கும் லோத்துக்குமான கான்வர்சேஷன், அதை பற்றி தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். அப்போ இந்த புறப்பட்ட நாளில் நடந்த சம்பவத்தில் கர்த்தர் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை லோத்துவை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு வாசிங்க, 17வது வசனம் வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு, ஆதியாகமம் 19:17 அவங்க வாசிக்கிறாங்க. வாசிங்க.
அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாத படிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இதுதான் டெஸ்டினேஷன். இங்கிருந்து புறப்படுகிறவங்களுக்கு அதுதான் டெஸ்டினேஷன். என்ன டெஸ்டினேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மலைகளுக்கு ஓடிப்போ. யாராவது பெரியவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மற்றவங்கள இங்கே பாருங்க, மற்றவங்கள இங்கே பாருங்க. பெரியவங்க மாத்திரம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, ரைட், ஓகே. வேடிக்கை பார்க்க யாரும் பார்க்க வேண்டாம். வேடிக்கை பார்க்க போகிறவங்களாம் இங்கே உட்காருங்க. அம்மா உட்காருங்க. உடனே வேடிக்கை பார்க்க ஏஞ்சிடுறது. உதவி செய்யறதுக்கு 4 பேர் போனால் போதும் அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு. மற்றவங்களாம் உட்காருங்க. முன்னாடி சேர் இருக்கு பாருங்க, முன்னாடி வந்து உட்காருங்க. அங்கே உட்கார முடியாதவங்க முன்னாடி வந்து உட்காருங்க. சரி, கவனிங்க. ஹெல்ப் பண்ணுறவங்க மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, மற்றவங்களாம் கவனிங்க. இப்போ லோத்துவை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை 17வது வசனம், இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வச்சிருக்கிற டெஸ்டினேஷன். கவனிங்க, கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற டெஸ்டினேஷன் என்னன்னா, மலைக்கு ஓடி போகுது. சரி, அப்போ கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறதான முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலைக்கு ஓடி போகுதல். கர்த்தர் நம்மளை ஓட சொல்லும் போது எங்கே போகிறாரு? மலைக்கு. இப்போ நாம் எல்லோரும் தெரியும் எதுக்கு காத்திருக்கிறோம்னா, சியோன் மலைக்கு போவதுக்கு காத்திருக்கிறோம், பரலோகத்துக்கு காத்திருக்கிறோம். அப்படி ஓட சொல்லும் போது கர்த்தர் நமக்கு கொடுக்கறதான அந்த மலைக்கு தான் ஓடி போக வேண்டும். அதான் நம்ம டெஸ்டினேஷனாக இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது? 18வது வசனத்தை வாசிங்க. 18. லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். போதும், நல்லா கவனிங்க. இப்போ அவன் சொல்ற வார்த்தை என்ன? என்னால் மலைக்கு ஓடி போக முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் என்ன செய்வேன்? மரித்து போவேன். இப்போ யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. அவர் போக சொல்ற இடத்துல தீங்கு வருமா? கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு, அந்த இடத்துல மரணம் வருமா? இதான் கேள்வி. கர்த்தர் லோத்துவை பார்த்து சொல்ற வார்த்தை, தீங்கு என்னை தொடரும். அவன் லோத்து கர்த்தரை பார்த்து சொல்ற வார்த்தை, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொல்றாரு ஜீவன் தப்ப ஓடிப்போ. அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, அந்த 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. 17 வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இங்க இருந்தா நீ செத்து போயிடுவ, இங்க இருந்தா நீ செத்து போயிடுவ, நீ மலைக்கு போயிடு அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்றான், இல்ல ஆண்டவரே, தீங்கு என்னை தொடரும், நான் என்ன செய்யறேன்? மலைக்கு ஓடி போக மாட்டேன், நான் மரித்து போவேன். இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது, அப்படி அல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே என்னால் முடியாது, இல்ல ஆண்டவரே என்னால் செய்ய முடியாது, இல்ல என்னால் வாய்ப்பு இல்லை, இல்லை இதை என்னால் பண்ண முடியாது. இப்படி கர்த்தர்கிட்ட நாம் எப்பவுமே ஒரு அகைன்ஸ்டா, ஒரு ரிப்பீட்டா, ஒரு நெகட்டிவா கர்த்தர் சொல்ற வார்த்தைக்கு யோசிச்சு பாருங்க. பைபிளில் எத்தனையோ ராஜாக்கள் இருக்கிறாங்க. அது பார்வோன்ல எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கட்டும், அகஸ்வேர ராஜாவாக இருக்கட்டும், பிலாத்து வரைக்கும் பாருங்க. அவங்க சொல்கிற எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்னா, நான் எழுதினதே, நான் சொன்னதே. தானியேலை கெபியில போடுறாங்க, ராஜாவால் மாற்ற முடியல, ராஜாவால் அதை தானியேலை போட்டாச்சு. ராஜாவுக்கு மனசில் ஆசை இருக்குது, எப்படியாவது தானியேலை காப்பாற்றிடணும்னு. ஆனால் வசனம் சொல்லுது, பிரமாணத்தை எழுதிட்டா மாறாதது மேதிய பெர்ஷியருக்கு உள்ளதான ஒரு பிரமாணம், மாற்றக்கூடாது, அவ்வளோதான். அவ்வளோ ஸ்ட்ரிக்டா ஒரு ராஜா சொன்னா அது பர்ஃபெக்ட். அப்படி இருக்கும் பொழுது இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவரு,
வெளிப்படுத்தல் 1:5-6 சொல்லுது, பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து. அந்த ராஜா சொன்னதே மாத்துறதுக்கான இடமே இல்லை. அவர் ஒரு முறை சொல்லி பெரிய ஜெயின்ஸ், ஆனால் அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அப்படின்னு இவனுக்கு யார் சொன்னா? இவன் நினைச்சுக்கிறான் அவன் பார்வைக்கு நான் வெட்டுக்கிளியா இருக்கிறேன்னு. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை அப்படி வைக்கிறது இல்லை. ஆமென். நம்ம பார்க்க சின்ன ஜனங்க தான், ஆனா வெட்டுக்கிளிகளாக அவன் நினைக்க மாட்டாங்க. ஆனா இவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க எல்லா ராஜாக்களும்? ஒரு ஜனம் இருக்கிறது, அவர்கள் கர்த்தர் பெரியவர். ராகாப் சொல்றாங்க, உங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நாங்கள் கண்டு பயந்திருக்கிறோம். எரிகோல இருக்கிறவனே பயந்துருக்கிறான். கானானுக்குள்ள இருக்கிறவன் சொல்றான், இல்ல அவன் ரொம்ப பெரிய ஆளு. இன்னைக்கு இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற ஒரு விஷயம், போனா போங்க, எங்க போய் நிக்க சொல்றாங்க நில்லுங்க. உங்க பலன் என்னன்னு அவருக்கு தெரியும். அவன் சொல்றான், எனக்கு பலன் இல்லை. அது அவன் சொல்றான். 20வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றார். இப்ப இவர் ஆண்டவருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். இல்ல ஆண்டவரை, இது என்னால பண்ண முடியாது, அதுக்கு பதிலா நான் இதை வேணா செய்யறேன். ஆல்டர்னேட், காடோடைய டிசிஷனுக்கு ஆல்டர்னேட், காடோடைய தரிசனத்துக்கு ஆல்டர்னேட். ஏன் என் பார்வை எப்பவுமே கர்த்தருடைய பார்வை மாதிரி இருக்க மாட்டேங்குது? என் சிந்தனை கர்த்தருடைய சிந்தனை மாதிரி இருக்க மாட்டேங்குது. கர்த்தருடைய தரிசனம் என்னவோ அதான் இருக்கணும். நான் பார்க்கும் போது இப்படி இந்த மாதிரி இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன் பலன் என்ன, உனக்குள்ள இருக்கிற என்னுடைய பலன் என்ன, உனக்கு நான் வச்சிருக்கிற எதிர்காலம் என்ன, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உன்னை நான் மலைக்கு போக சொல்றேன். உங்களை ஒரு இடத்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்றதுக்கு பின்னாடி ஆண்டவருக்கு அதுக்கு மேல பெரிய தரிசனம் இருக்கு. ஆண்டவருக்கு நிறைய விஷயம் இருக்கு. நாம சும்மா அன்னைக்கு உள்ள விஷயத்தை பார்க்கிறோம். புறப்படுகிற நாளில் இன்னைக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு என்ன நடக்குது, இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலன் என்னன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன் பலன் உன்னை சார்ந்தது அல்ல, உன் பலன் என்னை சார்ந்தது. ஏன் நீ அந்த இடத்துக்கு போகணும்னா நீ நடக்க போறதில்ல, தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நான் சுமந்து கொண்டு வரப்போகிறேன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் போ சொல்ற இடத்துக்கு போங்க. கர்த்தருக்கு ஆல்டர்னேட் ஆலோசனை சொல்லாதீங்க. கர்த்தருக்கு இன்னொரு நீங்க சஜஷன் கொடுக்காதீங்க, இது பண்ணட்டுமா அது பண்ணட்டுமா. பல நேரங்களில் அது வேலையாக இருக்கட்டும், திருமண காரியமாக இருக்கட்டும், அல்லது ஊழியமாக இருக்கட்டும், எதை ஆண்டவர் பண்ண சொல்றாரோ செய்யுங்க, எதை பண்ண சொல்றாரோ பண்ணுங்க, அவ்வளவுதான், விட்டுருங்க, மேலே முடிஞ்சிச்சு. இல்லை நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, தம்பி உட்காருங்க, ஃபோன் அப்புறம் எடுக்கலாம். யோசிச்சிங்கன்னா இல்லை இங்கே பாருங்க, உடனே ஏன் திரும்பிவிய? உங்களெல்லாம் எக்காலம் ஊதும் போது யாராவது எதாவது பேசினா திரும்பி பார்த்துருவீங்க, எக்காலம் ஊதிடுவாங்க, எல்லாரும் போயிடுவாங்க. நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. அப்புறம் உடனே டைவர்ட் ஆகிறது. கவனிங்க. அப்போ கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி கர்த்தருக்கு தான் இருக்குது. நமக்கு அதை செயல்படுத்துகிறதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றவன் யார்? அப்படிதான் பைபிள் சொல்லுது. இப்போ இவர் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்றார். லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, நாங்க இப்படி போட்டுமா, இந்த மாதிரி வந்தா கரெக்டா இருக்குமே, இந்த மாதிரி செஞ்சா சரியா இருக்குமே. இப்போ இவர் சொல்றாரு, என் பிராணன் தப்ப அங்க ஓடிப்போ. இப்போ இவர் செலக்ட் பண்ண இடம் எப்படி தெரியுமா? அன்னைக்கு அவர் செலக்ட் பண்ண இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? 21வது வசனம் வாசிங்க. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். இந்த ரெண்டு விஷயம் அந்த வசனத்துல இருக்கு. நீங்க அந்த வசனத்தை சும்மா சர்வ சாதாரணமா படிச்சிட்டீங்கன்னா தெரியாது. அங்கே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, நீ கேட்டுக்கொண்ட ஊரை கவிழ்த்து போடாதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஊரும் கவிழ்த்து போடப்படுகிற லிஸ்ட்ல இருக்கு. அந்த ஊர் எதுல இருக்கு? சோதோம் கொமாரா ரெண்டத்தையும் அழிக்க வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு? சோவாரும் இருக்கு லிஸ்ட்ல. இப்ப இவர் கேட்ட உடனே கர்த்தர் பார்க்கிறாரு, நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு. அப்படின்னா என் லிஸ்ட்ல அதுவும் இருக்குப்பா, ஆனா இப்ப நீ தான் அதை கேட்கிற. இந்த விஷயத்திலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சோதோம்ல நான் உன்னை அழிச்சிருக்கணும். லோத்துவை காப்பாற்றுறதுக்கு சோதோமுக்கு வந்தாங்களா, இல்லை சோதோமை அழிக்கிறதுக்கு வந்த இடத்துல லோத்துவை காப்பாற்றினாங்களா? என்ன நினைக்கிறீங்க? லோத்துவை காப்பாற்றுறதுக்காக சோதோமுக்கு அவங்க வந்தாங்களா, இல்லை
சோதோமை அழிக்க வந்த இடத்துல அவங்க லோத்துவை காப்பாற்றினாங்களா? அழிக்க வந்த இடத்துல தான் அவங்க லோத்துவை காப்பாற்றினாங்க. லோத்துவை காப்பாற்றுறதுக்கு அங்கே வரல. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? வாசிங்க 19ஆம் அதிகாரம். அந்த 19ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. அப்ப இவங்க எங்க வரல? சோதோமுக்கு வந்து லோத்துவை பார்க்க அவங்க வரல. அந்த வசனம் நல்லா தெரியுதா? சோதோமின் வாசல் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு போய். அவங்க இவனை பார்க்க வரல. அப்படியே அதுக்கு கம்பாரிசன் பாருங்க. 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்க்க வரும்போது பாருங்க, 1-2 வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். யாருக்கு எதிரே? அவங்க வந்து எங்க வந்திருக்கிறாங்க? ஆபிரகாம் பார்க்க தான் வந்தாங்க. ஆனா இங்க அவங்க ஆபிரகாம் பார்க்க வரல. எப்படி? லோத்துவை பார்க்க வரல. எப்படி சொல்றீங்க? இங்க வாசிங்க 19ஆம் அதிகாரத்துல அந்த 2வது வசனம். ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ரா தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படி அல்ல, வீதியிலே ரா தங்குவோம். நான் உங்க வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வேலை முடிச்சா? அடுத்த வசனம். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். கெஞ்சி கூப்பிடுறான், எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து, அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பின என்ன அர்த்தம்? அவங்க வேற ரூட்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க வேற ரூட்ல இருக்கிறாங்க. திரும்பி, சரி ஓகேப்பா உன் வீட்டுக்கு வரோம். அப்ப இவங்க வந்தது லோத்து வீட்டுக்கு இல்ல, வந்தது லோத்துவை காப்பாத்த இல்ல. அழிக்கிற நேரத்தில் ஆபிரகாமை நினைத்தார்கள். அழிக்கிற நேரத்தில் தான் என்ன நினைக்கிறாங்க? ஆபிரகாமை நினைச்சு இவனை காப்பாத்துறாங்க. அப்படிதான் வசனம் சொல்லுது. 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் சமபூமியில் முழுவதையும் அழிக்கும் பொழுது கவிழ்த்து போடுகையில் அவர் ஆபிரகாமை நினைத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? லோத்து இருந்த சோதோமையும் அவங்க அழிக்க வந்தாங்க. இப்போ இவர் போறேன்னு சொல்லி கேட்குறாருல ஒரு சோவார், அதையும் அழிக்க வந்தாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க, இந்த விஷயத்திலும் உம்னா ஏற்கனவே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அந்த விஷயத்திலையும் இறங்கிட்டேன், இந்த விஷயத்திலையும் இறங்குறேன். சோதோமையும் அழிக்காம விட்டுட்டேன், உனக்காக இப்போ என்ன பண்ணுறேன்? சோதோமில் இருந்து உன்னை காப்பாற்றிட்டேன். இப்போ சோவாரில் என்ன செய்கிறேன்? உன்னை காப்பாற்றுறேன். அங்கே போ, உன் நிமித்தம் சோவார் காப்பாற்றப்படும். இன்னைக்கு தேவன் ஆல்டர்னேட்டாக நாம் கேட்க விஷயத்தை வேற வழி இல்லாமல் நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறார். நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், கர்த்தர் கொடுக்கறது பெர்மிசிவ் இல்லா பல நேரத்தில் இருக்குது. அதை தமிழில் சொன்னால் எப்படி சொல்லணும்னா, தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது, தேவ அனுமதினு ஒன்று இருக்கு. தேவ சித்தம் அப்படிங்கிறது அவருது, தேவ அனுமதிங்கிறது நம்மளுது. அதுக்கு தேவன் கொடுக்குற பர்மிஷன். சரி போ, பரவாயில்ல, செஞ்சுட்டு போ. இந்த தேவ சித்தத்துக்கும் தேவ அனுமதிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, தேவ சித்தம் செய்யும் போது அதில் பெயின் இருக்காது, அதில் என்ன இருக்காது? ஒரு வேதனை இருக்காது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். ஆனால் தேவ அனுமதி, நீங்கள் ஒன்று கேட்டு செய்கிறீங்கல்ல, அதில் எப்பவுமே என்ன இருக்கும்? ஒரு பெயின் இருக்கும். கர்த்தர் சில காரியத்தை உங்களுக்கு வேணான்னு சொன்னால் விட்டுருங்க. சமபூமியில் நில்லாதேன்னா அவன் சொல்கிறான், அது சின்ன ஊர் தானே, நான் அங்கே போய் இருந்துக்கிறேன். ஆண்டவர் இந்த மலைக்கு போகிற தூரத்தில் அந்த நாளில் மலைக்கு போக சொல்கிறாரு. அதில் நடுவில் எங்கேயுமே உங்களுக்கு டைவர்ட்டே கிடையாது. நேராக மலைக்கு போயிடணும், நேராக பரலோகத்துக்கு போதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இங்கே நிறைய டைவர்ஷன் இருக்குது. உங்களை சோவார் கூப்பிடுது, சின்ன ஊர் தான், பக்கத்தில் இருக்கு, நம்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, நம்ம இஷ்டப்படி செய்யலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை வேணாம், நல்லதுக்கு இல்லை. இந்த சோதோம் எப்படியோ அங்கே சோவாரில் வேற பாவம் இருக்கு, அதையும் நான் அழிக்க தான் வந்திருக்கிறேன். இப்போ நீ கேட்டன்றதுனால அதை அழிக்காம இருக்க. ஒரு நாள் வருது, சோதோமுடைய பிரச்சனை தெரிகிறது. லோத்து என்ன செய்யறான் பாருங்க, வாசிங்க 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடு கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். எங்க இவர் எங்க போக சொன்னார்? ஃபர்ஸ்ட் இவர் தானே சொன்னார் போக முடியாதுன்னு.
பலன் இல்லைன்னாரு. இப்போ இவருக்கு மலைக்கு போகிறதுக்கு பலன் இருக்கா இல்லையா? இருக்கு. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். பல நேரத்தில் கர்த்தர் சில விஷயத்தை செய்ய சொல்லும் பொழுது நம்மளால் முடியாது, வாய்ப்பு இல்லை, நடக்காது, எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லை, நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டியை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உன்னை அழைத்த அழைப்பு பெரியது, தரிசனம் பெரியது. அந்த தரிசனத்தில் போகும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஆக்குவேன் அப்படி ஆக்குவேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போனா போங்க, அவ்வளோதான். ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியாது. வேலையை விட்டுட்டு வாணும் போது வந்தாச்சு, வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். என்ன பண்ண போறாருன்னு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு ஒரு தரிசனம் இருக்கு. அவர் நம்ம அழைத்த அழைப்பு ஒன்று இருக்கு. அதனுடைய எண்டில் நமக்கு சொல்ல மாட்டார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவர் சொல்றார், அவ்வளோதான். நடுவில் எனக்கும் சோவாருக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிச்சு. என்ன பண்ணோம், ஊழியத்தில் கொஞ்சம் ஆரம்பத்தில் கஷ்டம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதே நேரத்தில் கொஞ்சம் உலக பிரகாரமான பிரச்சனைகளும் இருந்தது. சரி, இதை விட்டுருவோம், விட்டுட்டு திருப்பி வேற ஒரு வேலைக்கு போவோம், இல்லை திருப்பி நம்ம அங்கேயே போயிடுவோம், இப்படி நிறைய யோசனை. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அழைத்தது நான், முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அதுவும் ஆவியானவருடைய தயவு கிருபையே. இப்போ இந்த லோத்துக்கிட்ட சொல்கிறாங்கல்ல, உன்மேல் வைத்த தயவு அப்படிம்பாங்க, உமது கண்களில் உமக்கு அடியனுக்கு கிருபை கிடைத்தது. அந்த மாதிரி கிருபை கிடச்சிச்சு எனக்கு. இதை விட்டு ஓடி போகாமல், இதை விட்டு பின்வாங்கி போகாமல், சூழ்நிலைகளில் அப்படியே கொஞ்சம் தடுமாற்றம் அடையாமல், இதானா அதானான்னு யோசிக்கிற நிலைமை வந்தாலும் ஆண்டவர் கூட இருந்து பாதுகாத்து உன்னை மலைக்கு கொண்டு போகிறதுக்கு நான் தான் காரணம், உன்னை கூட்டிகிட்டு போவேன், நடுவில் எந்த சோவாருக்கும் போகாத அப்படின்னு கர்த்தர் சொன்னார். நான் அதைத்தான் உங்களுக்கும் ஆலோசனையாக சொல்கிறேன். தயவு செய்து ஆண்டவர் போக சொல்கிற இடத்துக்கு போங்க. அது மலையாக இருக்கட்டுமா, ஏறுங்க. இல்லைங்க அது மலை ஏற முடியாது, ஆண்டவர் சொல்கிறார் ஏறலாம். நீ நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ. உன்னை ஏற பண்ணுகிற கர்த்தர் ஒருத்தர் அங்கே இருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய திட்டம். இன்னைக்கு சோவாருக்கு போனதுனால என்ன பிரச்சனை வந்துச்சு லோத்துக்கு? இப்போ நல்லா கவனிங்க, இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். 19ஆம் அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின் படியே நம்மோட சேர பூமியில ஒரு புருஷனும் இல்லை. அப்பாவுக்கு நம்மளால கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. மலையில யார் இல்ல? நல்லா கவனிங்க, மலையில யார் இல்ல? ஒரு புருஷனும் இல்லை. மலையில என்ன இல்ல? ஒரு புருஷனும் இல்லை. நாம இங்க வந்து இருக்கிறது வேஸ்ட், இங்க இருந்தா நமக்கு சந்ததி விளங்காது. இப்போ இவங்க யார் சொல்லி வந்திருக்கிறாங்க? கர்த்தர் சொல்லி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் தானே மலைக்கு போக சொன்னார். மலைக்கு போக சொல்லும் போது லோத்து மலைக்கு வந்துட்டார். ஆனால் இங்கே வந்து சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இங்கே ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல எதுவுமே இல்லை, நமக்கு ஃப்யூச்சர் இல்லை. ஊழியத்துக்கோ அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கோ வரும்பொழுது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் சொல்கிறபடி வர்றவங்க தான், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவங்க தான். ஆனால் ஏற்றுக்கொண்டு வரும்போது இருக்கிற அந்த விசுவாசம், ஃபெய்த்து, அதுக்கப்புறம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிற வார்த்தை என்னென்னா, இங்கே ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஃப்யூச்சரே இல்லை, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. எங்கள் அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, அப்படி தான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் என் மகக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மா, உங்கள் அப்பா ஊழியன் ஓடுறாரு, நாளைக்கு என்ன ஆக போகிறீங்கன்னு தெரில, உங்கள் நிலைமை என்னன்னு தெரில. அடிக்கடி எங்கள் அம்மா என்னை பார்த்து சொல்லுவாங்க, ஒரு பெண் குழந்தைய வச்சுருக்கிற, ஏதாவது சேர்த்து வைக்கிறியா, நீ இப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற, என்ன பண்ண போகிறேன்னே தெரில. நிறைய பேருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவோடைய நம்மளை அழைக்கிற அழைப்பினுடைய ஃப்யூச்சரை பற்ற பயம் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மலைக்கு வந்துட்டோம், இங்கே நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃப்யூச்சரையே ஜெயிச்சவர் ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறார். ஃப்யூச்சரையே ஜெயிச்சவர் அவர். ஃப்யூச்சர் கொடுக்கிறவர் இல்லை, ஃப்யூச்சரை ஜெயிச்சவர். அவர் பார்வையில் எல்லாத்தையும் வெற்றி சிறந்து முடிச்சு பிதாவின் வலது பார்சத்தில் போய் உட்கார்ந்துட்டார். அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது, இந்த 2 பெண் பிள்ளைகளும் சொன்னாங்களாம், நமக்கு சேர பண்ணுகிற ஒரு புருஷனும் இல்லை. எப்படி இருக்குது? ஆளுக்கு ஒரு புருஷன் இல்லைன்னு சொல்லல, அவங்க என்ன சொன்னாங்க? ஒரே ஒரு ஆண், ஒரு புருஷனும் இல்லை. இதை வாசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு உணர்த்தினது என்னன்னா, இவர்கள் அந்த மலையிலேயே தங்கி இருக்க வேண்டும். ஒரு நாள் வரும், மலையிலே மரித்து
மலையிலே உயிர்த்து மலையிலேயே இறங்கி வரப்போகிற மணவாளன் ஒருத்தர் அந்த மலைக்கு வருவாரு. அவர் வருகிற வரைக்கும் நீங்களும் நானும் அங்கே தான் இருக்க வேண்டும். எப்படி மலையில மணவாளன் இல்லாம போவாரு? சீயோன் மலையிலே அங்க ஒரு மணவாளன் உட்கார்ந்து இருக்கிறார். நம்முடைய பார்வை அந்த மணவாளனை பார்க்கறது இல்லை, மாம்ச பிரகாரமான மணவாளனை தேடுது. நான் சொல்றது ஆவிக்குரிய விதத்துல. உலக பிரகாரமாக எனக்கு அது இல்லை இது இல்லை. இதை வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, யார் சொன்னா மலையிலே புருஷன் இல்லை என்று? நான் மலையின் தேவன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவன் மலை தேவன் என்று சொல்றான். யாருக்கா? பள்ளத்தாக்கில் இருக்கிறவன். அப்படின்னா நம்முடைய தேவன் நமக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறவராய் இருக்கிறார். நீ நெகட்டிவா சொல்லாதீங்க, இல்ல ஃபியூச்சர் இல்ல, அது ஆவாது இது ஆவாது, கன்ஃபார்மா சொல்லாதீங்க. உங்க கண்கள் அதை பார்க்கல, அவ்வளவுதான். உங்கள் காதுகள் அதை கேட்கல, அவ்வளவுதான். ஆனால் உங்களுக்கு இன்னும் நியமித்தவைகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார். வசனம் அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் நமக்கு நியமித்தவை நம் கண்கள் காணவும் இல்லை, நம்முடைய காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனால் ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்துகிறார். இன்னைக்கு மலைக்கு ஓடி போக சொன்னா போங்க. மலைக்கு போனா எனக்கு பிராணம், எனக்கு அங்க போனா செத்து போவேன், மரித்து போவேன். முதல்ல. ரெண்டாவது, எனக்கு அங்க போறதுக்கு பலன் இல்லை. மூணாவது, அங்க போனா எனக்கு ஃபியூச்சர் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஜீவன் தப்ப உன்னை போ சொல்லியிருக்கிறேன். அங்கே உனக்கு மரணம் வராது. அங்கே போகிறதுக்கான பலனை நான் கொடுத்திருக்கிறேன். அங்கே போனினா உனக்கு தேவையான ஃபியூச்சரை நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறது. கர்த்தர் ஓடி போக சொல்றதுக்கு என்ன செய்யணும்? ஓடி போகணும். அதான் தேவனுடைய திட்டம். இன்னைக்கு நாம ஆல்டர்னேட் இப்படி போனதுனால என்ன வந்துருச்சுன்னா, அந்த வசனம் வாசிங்க, 19ஆம் அதிகாரம் 32வது வசனம். நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட சயனிப்பும் வா என்றால். இது சோதோம்ல இருந்த பாவம் இல்ல, இது சோவார்ல இருந்த பாவம். சோதோம்ல இருந்த பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோமோசெக்சுவல், ஆணுக்கு ஆண். ஆனால் சோவார்ல இருந்த பாவம் என்ன? முறையற்ற உறவு. யாரோட வேணா யார் வேணாலும் என்ன செய்யலாம். இப்போ இந்த நிலைமையில தான் இருக்கு பூமி. இப்போ எங்கே வேணா போயிட்டு இருக்குது, என்ன நிலைமைக்கு வேணா போகுது. அதோடைய அருவறுப்புகளை பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்றார் இல்லையா, அவனவன் தன் தகப்பனின் மனைவியோடு சயனிக்கிறான் அப்படின்னு. அந்த மாதிரி பூமியானது ராங், தப்பான இடம் இருக்கு. அன்னைக்கு சோதோம்குள்ள அதான் இருந்துச்சு. இப்போ அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அங்கே போகாத, நீ நேராக மலைக்கு போயிடுனார். இன்னைக்கு நாம் கேட்குற சில ஆசீர்வாதங்கள், நம்ம கண்ணு பார்க்குற சில காரியங்கள், இது கொஞ்சம் பெட்டராக இருக்கு, இது கொஞ்சம் நல்லா இருக்கு, நான் இங்கே போயிடுறேன்னு சொல்லும் போது அங்கே உனக்கு ஒரு கண்ணி இருக்கும். கண்ணினா உன்னை பிடிக்கிற காரியம் இருக்கும். கர்த்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற காரியம் அங்கே இருக்கும். உன்னை வீழ்த்துகிற காரியம் ஒன்று அங்கே இருக்கும். சில நேரத்தில் உன்னை கர்த்தர் போக சொல்கிற இடம் உன் பார்வைக்கு நல்லா இருக்காது, ஆனால் பாதுகாப்பாக இருக்கும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சில நாம் எப்பவுமே என்ன செய்வோம் தெரியுமா? லோத்துவோடைய பிரச்சனை என்ன தெரியுமா? எப்பவுமே சோதோமை பார்க்கும்போது கூட எப்படி செலக்ட் பண்ணார் தெரியுமா? அந்த சோதோமை பார்க்கும்போது வசனம் சொல்லுது, 13ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிங்க. 13:11. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். அவர் அந்த 10வது வசனம், அதே 13:10. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பெருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அன்னைக்கே சோவாருக்கு போகிற வழி வரைக்கும் எப்படி இருந்துச்சா? கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் நீர்வளம் மிக்கதாகவும் அது தேவனுடைய தோட்டத்தை போலவும் இருந்துச்சா. அன்னைக்கே அவர் பார்க்கும்போது தி பெஸ்ட், கண் பார்த்து செலக்ட் பண்றார். ஓ, இது நல்லா இருக்குப்பா, சர்வைவலுக்கு சூப்பரா இருக்கு, நம்ம இங்க இருந்தா பெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதே லோத்து தான் இப்ப சோவாரை பார்க்கிறார். அன்னைக்கு சோதோம் குமாராவை பார்த்தாரு, இன்னைக்கு சோவாரை பார்க்கிறார். கர்த்தர் சொல்றாரு, கீழே எதையுமே பார்க்காதடா, மேல போ. கீழே இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் அழியும். சோதோமா இருக்கட்டும், சோவாராக இருக்கட்டும், அல்லது குமாராவாக இருக்கட்டும், நீ பார்க்கறது எல்லாமே அழியக்கூடிய ஒன்று. நீ போக வேண்டிய இடம் மேல மலை. இன்னைக்கு பூமியில கொஞ்ச நாள் சோதோமா பார்க்கறவங்க இருக்கிறாங்க, கொஞ்ச நாள் குமாராவை பார்க்கறவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி ஐயோ இது ரொம்ப மோசம், அடுத்து எங்க போலாம்? சோவாருக்கு போயிடுவோம்.
இன்னைக்கு சோவாரையும் அவர் அப்படி தான் பார்க்குறாரு. சின்ன ஊர் தானே, சமபூமி தானே, பக்கத்தில் தானே இருக்கு, நான் இங்கே ஓடுற அளவுக்கு எனக்கு பலனும் இருக்கு. அன்னைக்கு சோதமை பார்த்தவர் இன்னைக்கு சோவாரை பார்க்குறாரு. இதுதான் நீங்களும் நானும். ஒரு பிரச்சனை வருது, ஆண்டவர் காப்பாற்ற விரும்புகிறாரு, காப்பாற்றியாச்சு. அடுத்து அதுலேருந்து எங்கே போகிறோம்? சோவாருக்கு தான் போகிறோம். இல்லை அது வேண்டாம், முடிஞ்சிடுச்சு, நேராக மலைக்கு போவோம். இல்லை, இன்னைக்கு நமக்கு அந்த சுபாவமே வரமாட்டேங்குது. அடுத்த ஆல்டர்னேட், இது இல்லை அது, இது இல்லை அது. எங்கள் பாஸ்டர் ஒரு சம்பவம் சொன்னார். அவர் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு மனுஷன் என்ன பண்ணாராம், திருமணம் பண்ணாராம். மனைவி பயங்கர கொடுமைப்படுத்தினாங்களாம் அவரை. அது எங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்களாம். அப்போ கொடுமைப்படுத்தின உடனே அவங்க ஊரில் நடந்த சம்பவம். அப்போது அந்த மனுஷன் என்ன பண்ணாரா, ஒரு நாள் பொறுக்க முடியாமல் வீட்டை விட்டு ஓடின உடனே அந்த அம்மா டிவோர்ஸ் பண்ணிட்டோம், என்னவோ பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ணாராம் தெரியுமா, கொஞ்ச நாள் இருந்துட்டு அடுத்து வேற ஒன்று திருமணம் பண்ணாராம். அது பார்த்தா இதை விட மோசமாக இருந்துச்சோம். அது திட்டுச்சுன்னா இது அடிக்குதான், பயங்கர மோசமாக. அப்போதான் எங்கள் பாஸ்டர் அந்த மெசேஜில் சொல்லும்போது சொல்கிறாரு, இதைத்தான் பார்த்து சூடுபட்டானே, திருப்பி ஏன் போய் அதுகிட்ட மாட்டான். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, சோதோமில் தப்பிச்சா சோவாரில் போய் மாட்டிக்குது. சோதோமுக்கு ஆல்டர்னேட் சோவார் அல்ல, சோதோமுக்கு ஆல்டர்னேட் மலை, தேவ சமூகம். சோதோம்ல இருந்து விடுபட்டா நேர தேவ சமூகத்துக்கு தான் போகணும். எந்த ஒரு பாவத்துக்கு நீங்க அதில் எந்த ஒரு காரியத்துல இருந்து நீங்க விடுபடணும்னா மலைக்கு போறதை தவிர வேற வழியே கிடையாது. நம்ம ஆல்டர்னேட் தேடுறோம். சோவாரை இங்கே போனால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசின ஆறுதல். நானும் இப்படி நினச்ச காலங்கள் இருக்கு. ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஒரு 6 மாதம் தான் இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, பிரச்சனை நிறையா. காலேஜ் படிக்கிற காலம், ரொம்ப பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு நாள் சாயங்காலம் கிளம்பி சினிமாவுக்கு போயிட்டேன். சைக்கிள் எடுத்துக்கிட்டு சினிமாவுக்கு போயிட்டேன். சினிமாவில் போய் உட்கார்ந்து அங்கே பேர் போடுறாங்க, நம்ம பிரச்சனை ஓடுது. எனக்கு என்னால் 20 நிமிஷத்துக்கு மேலே உள்ளே உட்கார முடியல. நானும் இன்னொரு அண்ணனும் தான் போயிருந்தோம். அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர். அந்த அண்ணன்கிட்ட சொன்னேன், அண்ணே நீங்கள் பாருங்கள் நான் போகிறேன். ஏன் தம்பி போகிறேன்னு? இல்லை, இப்போ என் பிரச்சனையை விட இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. நான் ஏதோ குடும்பம் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு பார்த்தா என்னோட சேர்ந்து இந்த பிரச்சனையும் சேர்த்து இப்போ 2 சேர்ந்து அந்த பாவமும் என்னை வாதிக்குது. உள்ளே வந்து உட்காந்துருக்கியேன்னு 2 பிரச்சனையாக மாறி போச்சு. இன்னைக்கு சோதோமுக்கு பதில் சோவார். நிறைய பேர் ஆல்டர்னேட் செலக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அது இல்லவே இல்லை, கன்ஃபார்மாக கிடையாது. கர்த்தர் போ சொல்கிற நேராக ஓடிப்போங்க மலைக்கு. நீங்கள் சோவாருக்கு போனீங்க, சோதோமில் இருக்கிற பாவம் இருக்காது, அங்கே வேறொரு பாவம் இருக்கும். இங்கே இருக்கிற வீழ்ச்சி இருக்காது, அங்கே வேறொரு வீழ்ச்சி இருக்கும். இங்கே இருக்கிற அழிவு இருக்காது, அங்கே வேறொரு அழிவு இருக்கும். இது இருக்காது. நம்ம என்ன செய்வோம், அங்கே இருந்த பிரச்சனை இங்கே இல்லை, இங்கே வேற ஒன்று இருக்கும். அங்கே திட்டுறதா இருக்கும், இங்கே அடிக்கிறதா இருக்கும். அங்கே புறான்றதா இருக்கும், இங்கே கடிக்கிறதா இருக்கும். கர்த்தர் உன்னை போ சொல்ற இடம் எதுவோ அங்கே தான் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அது கர்த்தருடைய தரிசனம் உள்ள இடம். அந்த இடத்துக்கு போகும்போது கர்த்தர் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். என்ன பண்றாங்க, சோதோமுக்கு போறதுக்கு பதிலாக சோவாருக்கு போயிடுறாங்க. புறப்பட்ட நாளிலே சோதோமுக்கு போயிருக்கு பதிலாக சோவாருக்கு போயிட்டு மலைக்கு போகாம அங்க போய் உட்காந்துக்கிட்டு புலம்புறது. வசனம் சொல்லுது, லோத்து அங்க போனவன என்ன ஆயிடுச்சா, சோவாரிலே குடியிருக்க பயந்து. 30 ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அவன் சோதோமில் இருக்கும்போது பயப்படல, சோதோமில் இருக்கும்போது நீதிமான், சோதோமில் இருக்கும்போது சேஃப்டி. ஆனால் பாவம் இருந்துச்சு, அழிகிற அளவுக்கு பாவம் இருந்துச்சு. ஆனால் சோவாரில் உயிருக்கே பயம். இங்கே சொல்லுது, சோவாரில் குடியிருக்க பயந்து அவர் என்ன பண்ணுறாரு, 2 பெண் பிள்ளைகளை கூட்டிகிட்டு மலைக்கு போகிறார். நீங்கள் இதை விட இன்னொரு இடத்த செலக்ட் பண்ணுவீங்க, அது இதை விட மோசமாக இருக்கும். பவுல் அழகாக எழுதுவார். நான் சொல்கிறது யாருக்கு பொருந்தும்னு தெரியாது, ஆனால் நான் இந்த வசனத்தை அதோட லிங்க் பண்ணுறேன். 1 கொரிந்தியரில் 7 எழுதும் போது விவாகம் பண்ணுவதை பற்றி எழுதுவார். எழுதிட்டு, ஒருவேளை நீ பிரிய நேரிட்டால், ஒரு அழகாக எழுதுவார் அந்த வார்த்தையை, பிரிய நேரிட்டால் அதுக்கப்புறம் இன்னொரு விவாகம் பண்ணாத, கூடுமான வரைக்கும் தனித்தே வாசம் பண்ணுன்னு சொல்லுவார். ஒன்று பண்ண, அது சரியில்லாமல் போயிடுச்சு, ரைட் பரவாயில்ல, நீ அடுத்து என்ன செய்யாத, ஆல்டர்னேட்டுக்கு போகாத, நீ என்ன பண்ணு, தனித்தே வாசம் பண்ணு. காரணம், நீ சோதோமிலிருந்து ஒரு வேளை விடுபட்டிருக்கலாம்,
ஆனால் அடுத்து ஒரு மலையிலே ஒரு மணவாளன் இருக்கிறார், அவர்கிட்ட போயிடணும். நடுவில் சோவார்கிட்ட தேடி போனேன், இல்லைங்க இது கொஞ்சம் நல்லா இருக்கும், சரி அதுதான் சரியில்லை, இதாவது சரியாக இருக்குமா, இல்லை இங்கே வேறொரு பிரச்சனை இருக்கும், இது வேறொரு சோவாராக இருக்கும். ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார், சமபூமி எங்கும் நில்லாது. பல நேரத்தில் நமக்கு சமபூமி எப்பவுமே நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சமபூமி எல்லாமே நல்ல பூமி கிடையாது, சமபூமி எல்லாமே நல்ல பூமி கிடையாது, மேடு பள்ளம் எல்லாமே கெட்டதும் கிடையாது. கர்த்தர் சில நேரத்தில் உன்னை உபத்திரவத்துக்குள்ளே நடத்துகிறாரு, கொஞ்சம் கடினமான பாதைக்குள்ளே கொண்டு போகிறாரு, மலை மேலே ஏறி வர சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கும் என்று அர்த்தம். இன்றைக்கி இருக்கிறவங்க யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள், மலை மேலே வனாந்தரத்தில் பள்ளத்தாக்கில் இறங்கி ஏறாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கையில் பிரச்சனையை அனுபவிச்சவங்க இருப்பாங்க, கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க, ஒன்று ஃபிசிக்கலி இல்லைனா மென்டலி, ஏதோ ஒன்று இருக்கும், அதை அனுபவிச்சு தான் மலைக்கு மேலே வந்திருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் எப்படின்னு கேட்டால், நான் எல்லாரையும் சொல்லலை, நான் இன்றைக்கி இருக்கிற வாலிப பிள்ளைகளை சொல்லுவேன், நான் அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன், எங்களுக்கெல்லாம் அரிசி வாங்கிறதே கஷ்டம், கெரோசினுக்கு வழி இருக்காது. என் நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவங்க அப்பா இறந்துட்டார் 12வது படிக்கும்போது, அவருக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவர் +2 படிக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதில் அவங்க அப்பா இறந்துட்டார். அவங்களுக்குலாம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும் தெரியாது. அவர் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாரு, 2 தம்பி தங்கச்சியை படிக்க வைக்கணும். அம்மா ஒரு பக்கம் இட்லி சுட்டு கொடுக்குறாங்க, இட்லி விற்று வியாபாரம் பண்ணுறாங்க. இப்படி வந்த சூழ்நிலைகள் இருந்துச்சு. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு இட்லி சுட்டு சாப்பிட்ற காலம் இல்லை. இப்போ நம்ம பிள்ளைகள் நான் இட்லி தானா, டெய்லி இட்லி தானா, கெல்லாக்ஸ் இல்லையா, டெய்லி இதையே கொடுக்குறீங்களே. நமக்கெல்லாம் சாப்பிட்றதே பிரச்சனை, அவங்களுக்கு என்ன சாப்பாடுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ டெய்லி சாம்பார் தானா, சிக்கன் இல்லையா, இப்போ அவங்க பிரச்சனை அதுதான். அப்போது அவங்களுக்கும் நமக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நாம் இருந்தது சோதமாக இருக்குது, அவங்களுக்கு அது மலையில் போய் உட்கார வச்சாலும் அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை நம் நிமித்தம் கிருபை ஆசீர்வதிச்சிட்டார். நாம் இயேசுவை தெரியாத போதே நம்மளை கர்த்தர் பொறுப்பெடுத்தார். ஆனால் நாம் கடந்து வந்த பாதையை நம்ம பிள்ளைகள் கடந்து வரல. நாம் வீட்டில் 50 காசு வாங்கிறதுக்குள்ளே பட்ட பாடு நமக்கு தான் தெரியும். ஸ்கூலுக்கு போகும்போது நான் போகும்போது 50 காசு கேட்டால் அதை கொடுத்துட்டு அதுக்கு வரவு செலவு கணக்கெல்லாம் கேட்பாங்க. நேற்று 50 காசு கொடுத்தனே, இன்றைக்கும் காசு கேட்குறியே, நேற்று என்ன பண்ண, நீ ரொம்ப செலவு பண்ணுற, ஒரு நாளைக்கு 25 காசு தான்பாங்க. இப்போ நம்ம பிள்ளை ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு 100 கொடுங்க, ஒரு 200 கொடுங்க, எதுக்கு நீங்கள் கொடுங்க சொல்கிறேன். அவன் நமக்கு கணக்கே கொடுக்க மாட்டேங்கிறான். பேசும்போது அப்படி தான் உட்காந்து பேசுகிறான். அதுவும் பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா சுத்தம், அது கேட்குறதே இல்லை, பாக்கெட்டில் கை விட்டு எடுத்துக்குது. 200 கொடுங்க, எதுக்கு, நான் சொல்கிறேன் கொடுங்க, போயிட்டே இருக்கு. இன்றைக்கி இதான் நிலைமை. நமக்கு அன்றைக்கி சோவார், இன்றைக்கி மலை மேலே இருக்கிற நிலைமையாக அவங்களுக்கு என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது. கர்த்தர் நம்மை மிக மேன்மையான அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற இடத்துக்கு ஓடுங்க, கர்த்தர் சொல்கிறபடி செய்யுங்க. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை லோத்துவின் மனைவி புறப்பட்ட நாளிலே செய்ததை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, அதை இயேசுவும் சொல்கிறாரு, லோத்துவின் மனைவியை என்ன செய்யுங்க, நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. வாசிங்க 19ஆம் அதிகாரம் 25-26 வாசி. அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். நல்லா கவனிங்க, இது நடந்தது எப்படி? சமபூமி முழுக்க என்னவாயிடுச்சு, அழிச்சு போட்டாச்சு. இப்போ இவர் கேட்டது என்ன, சோவாருக்கு போகிறேன். அதான் அவர் சொல்கிறார், சமபூமி எங்கும் என்ன செய்யாத, நிற்காத, சமபூமியில் நின்றுனா அழிவு வரும், அங்கேயும் அழிவு வருது, பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். இப்போ லோத்துவின் மனைவி என்ன செய்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், திரும்பி பார்க்குறாங்க. இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, மலைக்கு மேலே போயிட்டாங்க, ஆனாலும் அந்த 2 பிள்ளைகள் மலையில் விசுவாசம் இல்லாமல் என்னவாகி போச்சு, தவறி போச்சுன்னு. அதுக்கு ஒரே காரணம் யாருன்னு இந்த அம்மா தான். அதுக்கு ஒரே காரணம் யார், இந்த அம்மா தான். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், முதல் காரணம் லோத்து சோவாருக்கு போயிட்டு வந்தது. சோவாருக்கு போகாமல் வந்திருந்தாருன்னா அந்த விசுவாசம் வேற. இங்கே எப்படின்னு கேட்டால், சோதோம்குள்ள அந்த 2 பெண் பிள்ளைகளும் திருமண வயது உள்ள பெண் பிள்ளைகள். 2 பிள்ளை யார், திருமண வயது உள்ள பெண் பிள்ளைகள்.
ஆனால் வசனம் சொல்லுது புருஷனை அறியாத, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 19ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இதோ புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. புருஷனை அறியாத 2 குமாரத்திகள் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் திருமணம் பண்ணல, அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றாங்க. எதுக்குள்ள ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்றாங்க? சோதோமுக்குள்ள. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இது ரொம்ப மோசம், இந்த ஏரியா மோசம், காலேஜ் மோசம், ஸ்கூல் மோசம், இந்த சுற்றி இருக்கிற இடம் மோசம் நம்ம சொல்கிறோம், உண்மை. ஆனால் அவைகளுக்கு நடுவில் 2 பெண் பிள்ளைகளை அந்த தாயால் உண்மையாக வளர்க்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. ஏங்க லோத்து வளர்க்கலையா? வசனம் சொல்லுது லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தார். ஏன்னா ஊருக்குள்ளே இருந்தால் அவருக்கு பிரச்சனை. ஏன்னா அது ஹோமோசெக்சுவல் ஊர், அவருக்கும் பிரச்சனை. பின்னாடி சொல்கிறான் முதல்ல இவனை க்ளோஸ் பண்ணுங்கடான்றான். அதுக்கு பயந்து தான் லோத்து எங்கே போயிட்டாரு? சோதோமின் வாசலுக்கு போயிட்டாரு. இப்போ சொல்லுது வசனம் சொல்லுது அந்த ஊருக்குள்ள அந்த அம்மாவும் 2 பெண் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அந்த 2 பெண் பிள்ளைகளையும் அந்த சோதோமுக்குள்ள அவ்வளவு ஒழுக்கமாக வளர்க்க அந்த அம்மாவால் முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ மலையில் தேவன் சொன்ன இடம் அங்கே வந்திருக்கிறாங்க. வசனம் சொல்லுது 2 பெண் பிள்ளைகளும் சோரம் போனார்கள். 2 பேரும் என்ன ஆயிட்டாங்க? சோரம் போயிட்டாங்க. இதுக்கு ஒரே காரணம் என்ன? இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மலையில் அந்த அம்மாவும் இருந்திருந்தா இந்த பிரச்சனை கண்டிப்பாக என்ன செஞ்சிருக்காது? வந்திருக்காது, கண்டிப்பாக வந்திருக்காது. சோதோமில் ஒழுங்காக வளர்க்க முடிஞ்ச லோத்துவால கர்த்தர் சொன்ன இடத்துல அந்த பிள்ளைகளை என்ன செய்ய முடியல? ஒழுங்காக வளர்க்க முடியல. நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற விஷயம் என்னென்னா, ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இல்லாத சில பாவங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏன் வருது? ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி அந்த பாவம் உங்ககிட்ட இல்லை. ஆண்டவர், நான் சொல்கிறது ஒருவேளை சிலர் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் அதான் உண்மை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்மகிட்ட அந்த பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார், உண்மை. ஆனால் ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சில பாவங்கள் வருது. இது முன்னாடி அவங்ககிட்ட இல்லை, இப்போ வந்துடுச்சு. எப்படி வருது இந்த பாவம்? தேவ சமூகத்தில் இருக்கிறாங்க, கையில் பைபிள் வச்சிருக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனால் சர்ச்சுக்கு வராங்க, மெம்பராக இருக்காங்க. ஆனால் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த சில ஒழுக்கம் கூட சர்ச்சுக்கு வந்த பிறகு ஒரு சிலர்கிட்ட இல்லை. சர்ச்சில் இதை சொல்லி கொடுக்கல. நம்ம திருப்பி சொல்கிறேன், அப்போ நீங்கள் இருக்கிற இடம் தேவ சமூகம், நீங்கள் இருக்கிற இடம் சர்ச்சுங்கிறதுனால மட்டும் நீங்கள் ஒழுக்கமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை. இங்கே இன்னொன்றும் தேவைப்படுகிறது. இருக்க வேண்டிய அந்த அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் படி அந்த அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா லோத்துவின் மனைவி. மனைவினா என்னென்னா ஹெல்ப்பர். ஆண்டவர் சொல்கிறார்ல ஆதியாகமத்தில், ஆதாமை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு. இங்கிலீஷில் என்ன இருக்குன்னா ஹெல்ப்பர்னு இருக்குது. ஏற்ற துணைக்கு என்ன இருக்குது? ஹெல்ப்பர். நான் என்ன செய்வேன்? ஏற்ற ஹெல்ப்பரை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே வார்த்தை நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் இருக்குல்ல, பரிசுத்த ஆவியானவரை பற்றி. இந்த சேம் வார்த்தை இங்கிலீஷில் நான் போய் ஒரு ஹெல்ப்பரை அனுப்புவேன் இருக்கு. எப்படி ஆதாமுக்கு ஏவாள் ஹெல்ப்பராக கொடுக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப்பராக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. லோத்துவின் மனைவி ஹெல்ப்பர். அந்த ஹெல்ப்பர் இல்லாவிட்டால் லோத்துவின் சந்ததி கெட்டு போகும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பது முக்கியமல்ல, ஆவிக்குரியவர்களாக இருக்கணும், ஆவியானவராலே நடத்தப்படணும். ஆவியானவராலே நடத்தப்பட்டால் தான் இந்த பாவங்களை உங்களால் ஜெயிக்க முடியும். அங்கே லோத்துவின் மனைவி மிஸ்ஸிங், இங்கே ஆவியின் நடத்துதல் மிஸ்ஸிங். ஆவியானவர் இருக்கிறாரா அப்படின்னா நீங்க உடனே ஏன் இல்லை, நாங்கள் தான் அந்நிய பாஷை பேசுகிறோமே, கை தட்டுறோமே. அந்நிய பாஷை பேசுகிறதுனால, கை தட்டுகிறதுனால மட்டும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. அவர் தங்கி வாசம் பண்ணணும். ஆவியானவர் உங்க மேல 2 விதமா இருப்பார். அந்த பேழையிலிருந்து புறாவை வெளியே விடுறாரு யாரு? நோவா. விட்ட உடனே அந்த புறாவை பற்றி ஒரு வார்த்தை இருக்கு, பர்டிகுலராக ஒரு வார்த்தை இருக்கு.
நோவா பேழையிலிருந்து புறாவை வெளியே விட்டான். அப்பொழுது புறா 11வது வசனம் வாசிங்க, 8:11. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ இல்ல நம்ம சாரி 9 வாசி. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல், அந்த உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. திரும்பி அவங்ககிட்டே போயிருச்சா? அப்படின்னா என்ன அர்த்தம்? புறா வருது, வந்து பாக்குது, தங்கறதுக்கு இடம் இல்லை, தங்கறதுக்கு இடம் இல்லை, போயிடுச்சு. பரிசுத்த ஆவியானவர் வராரு, ஹெல்ப் பண்றாரு, ஆனா உங்க மேல தங்க அவரால் முடியல, போயிடுறாருன்னா பரலோகத்துக்கு போயிட்டான்னு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு இப்போ சிம்சோன் இருக்கிறார், நல்லா கவனிங்க. சிம்சோன் இருக்கிறார், வசனம் சொல்லுது சிம்சோன் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார், இறங்கி அவன் பெலிஸ்தரை முறியடித்தான். இது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ வசனம் சொல்லுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். 3வது தலையை மொட்டையடிச்சிட்டாங்க. இப்போ அவன் எந்திரிச்சு சொல்றான், நான் வழக்கம் போல என்ன செய்வேன். இப்போ ஆவியானவர் இல்லை. அப்போ ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள நிரந்தரமா தங்கி இல்லை, வந்து போயிருக்கிறார். வந்து என்ன செஞ்சிருக்காரு, போயிருக்கிறார். இப்போ 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும் போது உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல், அப்பனா இவன் மேல என்ன பண்ணியிருக்கிறாரு, எப்பவுமே நிரந்தரமா தங்கி இருந்திருக்கிறார். இப்போ ஆவியானவர் உங்ககிட்ட வந்து போறாரா, நிரந்தரமா தங்கி இருக்கிறாரு? இதான் கேள்வி. இன்னைக்கு எங்க ஹெல்ப்பர் உங்க கூட இருக்கிறாரா? ஹெல்ப்பர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? ஹெல்ப்பர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இல்லைன்னா உன் சந்ததி கெட்டு போகும், முறையற்ற காரியங்கள் வந்துடும். ஆனா நீ மலையில தான் இருப்ப, நீங்க மலைக்குள்ள தான் இருப்பீங்க, கர்த்தர் சொன்ன இடத்துல தான் இருப்பீங்க, இன்னும் மலையில கெபிக்குள்ள இருப்பீங்க, சேஃபஸ்ட் பிளேஸ். எலியா போய் தங்குற இடம் தான் கெபி, அந்த கெபியில இருப்பீங்க. ஆனால் சந்ததி கெட்டு போகும். இப்போ உங்ககிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்று மிஸ் ஆகுதுன்னு அர்த்தம். லோத்துவின் மனைவி என்ன ஆகுறாங்க, மிஸ் ஆகுறாங்க. அதே லோத்துவின் மனைவி இருக்கும்போது சோதோம்குள்ளேயும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். தேவனுடைய ஆவி தானியேல் மேல் இருக்கும்போது அவன் பாபிலோனிலே பாதுகாக்கப்பட்டான். தேவனுடைய ஆவி யோசேப்பின் மேல் இருந்தபோது அவன் எகிப்திலே பாதுகாக்கப்பட்டான். ஆனால் அதுவே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு போன பின்பு அவன் எருசலேமிலே இஸ்ரவேலிலே நாண்டு கொண்டு செத்தான். ஆவியானவர் கூட இருக்கிறாராங்கிறதா இங்க முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஸ்பிரிச்சுவலா குடும்பத்தை நடத்தணும்னு நினைக்கிறாங்க, பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, சர்ச்சுக்கு வராங்க போறாங்க, வீட்டில் பைபிள் இருக்கு, திருமண பக்கம்லாம் வசனம் இருக்கு, எல்லாம் சரிதான். ஹெல்ப்பர் இருக்காரா கூட, உங்க ஹெல்ப்பர் இருக்காரா, பரிசுத்த ஆவியானவர் கூட இருக்கிறாரா? நீங்க நினைச்சுக்கிறீங்க ஆவியானவர் கூட இருக்கிறாரு. லோத்து நினைச்சுக்கிட்டாரு தான் மனைவி இல்லாவிட்டாலும் ரெண்டும் நல்ல வயசுக்கு வந்த பிள்ளைகள், நல்ல ஞானம் உள்ள பிள்ளைகள், சோதோமிலேயே தப்பு பண்ணாத பிள்ளைகள், அதனால பிள்ளைகள் ஒழுக்கமா இருக்கணும். தாய் இல்லாவிட்டால் பிள்ளை ஒழுங்காக இல்லை. அங்கே பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் உங்கள் வீட்டில் நீங்க என்னதான் ஸ்பிரிச்சுவல் பர்சனா, என்னதான் வாக்குத்தத்தம் மாட்டினாலும், என்னதான் கேலண்டர் மாட்டினாலும், ஆவியானவர் இல்லாவிட்டால் உன் சந்ததி கெட்டு போகும். இன்னைக்கு இதான் நடக்குது. ஏன் ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள அபத்தமான காரியம், ஏன் ஆவிக்குரிய வீட்டுக்குள்ள இப்படிலாம் நடக்குது? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஏன் இந்த மாதிரி காரியங்கள் செய்து தேவனுக்கு விரோதமா, பெற்றோருக்கு விரோதமா ஏன் செய்து? அங்கே கிறிஸ்தவத்தினுடைய சாயல் இருக்கு, ஆனா உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனா இருக்கிறது மலை, இருக்கிறது சர்ச்சு, இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், ஆவிக்குரிய சர்ச், ஆனால் அங்கே தேவன் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. நீங்க பின்னிட்டு பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சந்ததி கெட்டு போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க சர்வசாதாரணமா நினைச்சுக்கிறீங்க. சில அப்பாமார்கள் அம்மாமார்கள்லாம்
அவங்க தப்பு பண்ணுவாங்க, ஆனால் பிள்ளை நல்லா இருக்கணும்பாங்க. பிள்ளை பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்பா கெட்ட வார்த்தை பேசுவார், ஆனால் பையன் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அம்மா கோவப்படுவாங்க, ஆனால் பிள்ளைங்க கோவப்படக்கூடாது சொல்லுவாங்க. அப்போ நான் கோவப்படலாம், அதுக்குன்னு பிள்ளைங்களும் படுவாங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ரோல் மாடல். உங்களை பாரி தான் உங்கள் பிள்ளை வளரும். ஒரு நாள் உங்களை மாதிரியே போய் வெளியே பேசும். அதுக்கு பிறகு அது பழகிருச்சுன்னா வெளியே பேசுகிற மாதிரியே வீட்லையும் பேசும். இங்கே என்ன நடந்துட்டு இருக்குது? நல்லா தானே சர்ச்சுக்கு வரோம், தசமா காணிக்கெல்லாம் கரெக்டாக தானே கொடுக்குறோம். அப்புறம் ஏன் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை? போய் செக் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரான்னு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி குடும்பம் நடக்குதான்னு பாருங்க. மலை மேலே இருக்கிறோன்னு தைரியத்தில் இருக்காதீங்க, கெபிக்குள்ளே இருக்கிறோன்னு தைரியத்தில் இருக்காதீங்க. பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. எல்லா காலத்திலையும் பிசாசு தான். எல்லா காலத்திலையும் பாதுகாக்கிற தேவன் தான். அல்லேலூயா. இப்போ சோரோவாருக்கு போயிட்டு வந்தவனுடைய விளைவு என்ன? இவங்கள் கெட்டு போனார்கள். அந்நாளிலே லோத்துவின் மனைவி உப்பு தூணானால். நீங்கள் பண்ணுற ஒரு தப்பும் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். சில நேரங்களில் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்யக்கூடாது என்று விரும்புகிறார். ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் செஞ்சது வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். என்ன எச்சரிப்பு தெரியுமா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. நீ தப்பு பண்ணி ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா அது உன் பிள்ளைகளை ரொம்ப பாதிக்கும். உன் பிள்ளைகளை ரொம்ப ரொம்ப பாதிக்கும். அன்றைக்கி ஒரு கருத்து சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு உலகத்தான் பெரிய செலிபிரிட்டினா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனுஷன். அவன் தான் மனைவியை பிரிஞ்சுட்டான். அவனுக்கு நல்ல ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, ஒரு 5-6 வயசு பிள்ளை இருக்குது. இப்போது அவனை ஒரு இடத்துல அந்த பிள்ளை பார்க்குது. பார்த்த உடனே அப்பான்னு ஓடுது. இப்போ ஓடும் போது அம்மா திட்டுவாளோன்னு பயம் வருது அந்த பிள்ளைக்கு. அப்படியே அம்மாவையும் பார்க்குது. உடனே அம்மா சொல்கிறாங்க போ அப்படின்றாங்க. உடனே அவங்க அப்பாவும் கூப்பிட்றாரு. இதெல்லாம் வெளிநாட்டில் நடந்த சம்பவம் இந்தியாவில் நடக்குது. இப்போ அப்படியே கூப்பிட்றாரு. இவங்க 2 பேரும் பெருமையாக அதை சொல்கிறாங்க. டிவியில் பெருமையாக அந்த அம்மா சொல்லுது, பெருந்தன்மையோடு தன் பிள்ளையை அவர் அனுப்பி வைத்தார் அவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு. அந்த அப்பாவுக்கு போடுறான். என்ன போடுறான் தெரியுமா? என்னதான் பிரிந்திருந்தாலும் பிள்ளை பாசம் போகவில்லை. லூசு பயில்வோம். இந்த எண்ணம் உன் சந்ததி பாதிக்கப்படுதுன்னு உனக்கு தோணுச்சா கொஞ்சமாவது? அந்த பிள்ளைய நினைச்சாங்களா? இந்த 2 பேரை மத்திய பற்றி எழுதுறான். அவர் பெருந்தன்மையா பிள்ளையை அனுப்பி வச்சாரு, அவர் பெருந்தன்மையா பாசத்தோட பிள்ளையை அணைச்சிக்கிட்டாரு. இந்த 2 எருமாட்டுக்கும் தெரியல, ஒரு சின்ன பிள்ளை நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது இருதயம் என்ன பாதிக்கப்படும்? சரி, அவனாதான் பரவாயில்ல, உலகத்தான் தேவனை அறியாதவன். சபைக்குள்ள உட்கார்ந்துருக்கிற ஒரு குரூப் இருக்கு, மலை மேல கெட்டு போற குரூப். இங்க உட்கார்ந்து டிவோர்ஸ். ஏன் என்னால பிள்ளைய வளர்க்க முடியாதா? நான் எங்கிட்ட சம்பாத்தியம் இல்லையா? எங்கிட்ட பணம் இல்லையா? இதுவும் சர்ச்சுக்கு வருது, அதான் ரொம்ப முக்கியம். இதுவும் தசமம் காணிக்க கொடுக்குது, அதையும் ஒரு ஊழியக்காரர் வாங்கிக்கிறார். அது கொடுக்குற தசம பாகத்தில் ஆசீர்வாதம் வராது, அதை வாங்குற ஊழியக்காரனுக்கு சாபமா மாறிடும். நான் சொல்றேன், காரணம் இல்லாம முகாந்திரம் இல்லாம பிரிஞ்சு உன் சந்ததியை கெட்டு போக பண்ணினா ஒரு நாள் நீ உப்பு தூணா மாறி போயிடுவ. கர்த்தர் ஒரு குழந்தைய உனக்கு கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அதுக்கு ரோல் மாடலா இருந்து அந்த பிள்ளைய வளர்த்தி கர்த்தர் கையில் கொடுப்பதுக்கு. உன் இஷ்டப்படி வாழ்க்கை அமைச்சு கொள்றதுக்கு இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு 1000 தடவை கர்த்தர் பர்மிஷன் கொடுக்குறாரு. முடிஞ்சாச்சா ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. அதுக்கப்புறம் நீ எப்படி இருந்தாலும் வாழ்ந்து தான் ஆகணும். அது வேற வழியே கிடையாது. அதுதான் அதுக்கப்புறம் உனக்கு வச்ச ஆண்டவர் வச்ச டெஸ்ட்னு வச்சுக்கணும், இருக்கணும். இன்னைக்கு மலை மேல் கெட்டு போகிற குடும்பம் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற இடத்தில் கெட்டு போகிற குடும்பம். ஓகே, வேண்டாம், இதுக்கு சில தாய் தகப்பன் வேற, பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம். நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறேன், அம்மா இருக்கிறேன், யார் வேணா இருக்கட்டும். கர்த்தர் இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருக்கிறாரா? நான் இப்போவும் சொல்றேன், சில எக்ஸம்ஷன் கேசஸ் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது, அது வேற. ஆனால் பிப்ளிக்கலாக நீங்கள் செய்கிற தப்பு உங்கள் பிள்ளையை பாதிக்கும். உங்கள் பிள்ளை ஒன்று
இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் வேற மாதிரி ஆகும். இல்லை உன் பிள்ளை அரகண்டா மாறும். இல்லை உன் பிள்ளை உன்னை மதிக்காமல் போகும். உன் பிள்ளை கெட்டு போகும். இதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது பல இடத்துல. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் போ சொல்ற இடத்துக்கு நேராக போயிடுங்க. ஒன்று சோவாருக்குள்ள போகாதீங்க, அவிசுவாசமா பேசாதீங்க, பின்னிட்டு பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மழையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். கர்த்தர் சொல்லுகிற இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஆண்டவர் உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்காக அதை 1000 தடவை யோசிச்சு தான் ரெடி பண்ணியிருப்பார். உங்களை அனுப்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார்? யோசிச்சு தான் உங்களை அனுப்புவார். அனுப்பிட்டு யோசிக்கிற ஆண்டவரே கிடையாது. எல்லாம் ரெடி பண்ணிட்டு அனுப்புகிற ஆண்டவர். நான் இந்த ஊழியத்துக்கு வரும்போது இவ்வளோத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் கர்த்தர் என்ன வர சொல்லியிருக்கிறார். ஏன் கண்ணு பார்க்கல, அவ்வளோதான். இன்றைக்கும் சொல்லுவேன், வந்த புதுசில் திரும்பி போயிடலாமான்னு நினச்ச காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ சொல்லுவேன், ஒரு நாள் கூட நான் ரெக்ரெட் பண்ணதே இல்லை. ஐயோ, கர்த்தர் கிடைக்கக்கூடாத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார். நல்ல வேளை இழந்து போயிருப்பேன், நல்ல வேளை கர்த்தர் காப்பாற்றிட்டார். அல்லேலூயா. தேவன் உங்களை ஒரு மகா பெரிய அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் புறப்படுகிற நாளிலே மலையை நோக்கி ஓட வேண்டியவர்கள். நடுவில் சோதோமுக்கு விட்டுட்டு போகிறதுக்கு தாமதிக்கக்கூடாது. சோவாருக்கு போகிறேன்னு சொல்லக்கூடாது. நடுவில் செத்து போவேன், தீங்கு என்னை பின்தொடரும், இல்லை எனக்கு பலன் இல்லை, எதுவும் சொல்லக்கூடாது. கர்த்தர் போனால் போகணும். அப்புறம் சோவாருக்கு போகிறேன் சொல்லக்கூடாது. போனால் போகணும். இதில் எது பண்ணாலும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும் பின்னாடி. கடைசியாய் போ சொல்கிற இடத்துக்கு நீ பின்னிட்டு பார்க்காம போயிடணும். கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கக்கூடாது. பார்த்தீங்க, உன் சந்ததி கெட்டு போகும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா? நம்ம எல்லோரும் எல்லாம் ஏந்திரிக்கும். எல்லா கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரை நோக்கி. ஒருவேளை இந்த பிரயாணத்தில் இருக்கிற நீங்கள் நடுவில் சோவாரில் இருந்தால், நான் கர்த்தர் சொல்லாததை செஞ்சுட்டேன், நான் திருமணத்தை சொல்லலை, திருமணம் பண்ணிட்டீங்கன்னா அதான் கடைசி வரைக்கும், நான் சொல்கிறது தேவ சித்தம் இல்லாமல் வேறு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் உன்னை சரிப்படுத்தி கொள்ள அழைக்கிறார். அவிசுவாசப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறத சொன்னார்னா அதை தாண்டி வேற ஒன்று யோசிக்காதீங்க. கர்த்தரை விட அதிகமாக நீங்கள் யோசிக்காதீங்க. கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்காதீங்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். God will do. நிச்சயம் கர்த்தர் சரியாய்த்தான் செய்வார். நான் சாட்சியாக சொல்லுவேன், என்னை நடத்தினவர் உங்களையும் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதுவரைக்கும் அவர் என்னை கை விடவே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஏதாவது காரியங்கள் இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மலைக்கு ஓடி போகிறேன். ஆண்டவரே, நடுவில் சோவாருக்கு போனது தப்பு, கொஞ்சம் பயந்துட்டேன், கொஞ்சம் பிராணனை பற்றி யோசிச்சுட்டேன், கொஞ்சம் முடியாதுன்னு நினச்சிட்டேன், பலன் இல்லைன்னு நினச்சிட்டேன். இனிமேட்டு நான் பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டேன், நேராக மலைக்கு தான் போவேன். ஒப்பு கொடுப்போமா? கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயம் இல்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உக்குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து எல்லாம் ஒருமனப்பட்டு தேவ சமூகம் புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கையே
மாறிடாத என் ஏசையா உம்மையல்லோ பற்றிக்கொள் உலகத்தில். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்கு நமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எங்களை அழைத்த அழைப்பில் முடிவு பரியந்து நாங்கள் ஓடி முடிக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, நடுவில் எங்களை வழிவிலக பண்ணுகிற சோவாருக்குள்ளே போய்விடாதபடி, பிராணனுக்காக அங்கே போய்விடாதபடி, சமபூமியிலே நில்லாதபடி, எங்களுக்கு நியமிக்கப்பட்ட மலையிலே நாங்கள் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டு. இப்படி கருணையுள்ள கரம் எங்களை தாங்கி கொள்ளட்டும். ஆண்டவரே, வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாக வீடு போய் சேர கிருபை பாராட்டு. ஆண்டவரே, இந்த பலவீனப்பட்ட அம்மாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சரீரம் ஆண்டவரே உம்முடையது, தேவனுடைய ஆலயம். உடைய ஆலயத்துக்குள்ளே வந்தவர்களுக்கு எதுவும் ஆகாது என்று பார்க்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே.